இருப்பதை வைத்து நிம்மதியாய் இருப்போம். தன் கணவருடன் பணிபுரியும் எதிர் வீட்டு தனசேகரின் மனைவியின் கழுத்தில் வைர மாலை பார்த்த பத்மாவுக்கு பொறாமையாய் இருந்தது. தான் எப்போது அந்த மாதிரி மாலையை வாங்கப் போகிறோம் என்றெண்ணி ஆதங்கப்பட்டாள். அவளுக்கு அவர் கணவர் ரகுராமன் மேல் கோபம் வந்தது. மற்ற அதிகாரிகளும் ஊழியர்களும் லஞ்சம் வாங்கும்போது இவர் மட்டும் கொள்கை நேர்மை என்று உத்தமனாய் இருக்கிறாரே, மனிதர் பிழைக்க தெரியாதவர் என முணுமுணுத்தாள். அவரை எப்படியாவது நச்சரித்து மனதை மாற்ற வேண்டும் என்று எண்ணினாள். நகைகளின் மேல் ஆசை இருப்பது சில பெண்களின் இயல்புதான். பத்மா மட்டும் விதிவிலக்கா என்ன? குறிப்பாக வைர நெக்லஸ் மேல் கொள்ளை பிரியம். கணவன் லஞ்சம் வாங்கியாவது தனக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்க வேண்டும் என நினைத்தாள். அவள் கணவன் மேல் தவறில்லை. கூட பணிபுரியும் ஊழியர்களின் மனைவிமார்கள் கழுத்தில் வைர நெக்லஸ் இருக்கிறது. எப்படி வாங்கியிருப்பார்கள் என்று சொல்லாமலேயே புரிந்திருக்கும் உங்களுக்கு. ரகுராமன் உணவருந்திவிட்டு அலுவலகம் கிளம்ப தயாரானார். ஏங்க, நான் சொல்றத கேளுங்க, நல்ல வசதியாக வாழலாம் என்றாள். கோபத்துடன் அவளை பார்த்த ரகுராமன், உனக்கு ஒன்றும் தெரியாது, என் விஷயத்தில் நீ தலையிடாதே என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். ரகுராமன் அலுவலகத்தில் கோப்புகளை படிக்கும்போது அந்த கோப்பில் சிக்கல் இருப்பது போல் தோன்றியது. திருப்தி ஏற்படவில்லை. ஒரு முறைக்கு இருமுறை படித்தார். சார், உங்களை மேனேஜர் கூப்பிடுகிறார் என பியூன் சோமு சொல்லிவிட்டு சென்று விட்டான். அவர் டேபிளை விட்டு வெளியே வந்து மேனேஜரின் அறைக்குள் சென்றார். முத்துசாமி யாருடனோ கைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான். ரகுராமனை எதிரே உள்ள நாற்காலியில் அமரும்படி சைகை காண்பித்தார். ரகுராமன் அரசாங்க மேனேஜராக 2 ஆண்டுகள் சென்னை அலுவலகத்தில் பணியாற்றி இருக்கிறார். இன்னும் 1 வருடம் பாக்கி இருக்கிறது. ஒல்லியான உடம்பு, தெய்வ பக்தியுடையவர், தன் வேலையை நேர்த்தியாய் செய்பவர், நேர்மையானவர், லஞ்சம் வாங்காத அபூர்வமான மனிதர். மேனேஜர் முத்துசாமி 2 மாதம் முன்புதான் மாற்றலாகி சென்னைக்கு வந்திருக்கிறார். அவர் வந்தது முதல் ரகுராமனுக்கு பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. வேறொன்றும் இல்லை. ரகுராமனுக்கு குணத்தில் எதிரானவர் முத்துசாமி. பணம் தாராளமாக வாங்குபவர், பணத்தாசை அதிகம் கொண்டவர். தலையே தாறுமாறாய் இருந்தால் அலுவலகத்தில் மற்ற அலுவலர்கள் எப்படி இருப்பார்கள்? சொல்ல வேண்டியதில்லை. ஓநாய்களுக்கு நடுவில் ஒரே ஒரு வெள்ளாடு போல் ரகுராமன் இருந்தார். போனை பேசி முடித்த முத்துசாமி குறுநகை புரிந்தார். அவர் எதிரில் இருந்த நாற்காலியில் ரகுராமன் அமர்ந்தார். முத்துசாமி கரிய மேனியும் கனத்த சரீரமும் உடையவர். முன்தலை வழுக்கை, பாகவாதர் மாதிரி நீளமான தலைமயிர். ரகுராம், ராபர்ட் கம்பெனியின் கோப்புகளை பார்த்து விட்டீர்களா? இப்போதுதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சீக்கிரம் பார்த்துவிட்டு அனுப்புங்க. அந்த கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவர்களுடைய கோரிக்கைக்கு விதிப்படி அனுமதி கொடுக்க முடியாது. சிக்கல் இருக்கிறது. சாதகமாக பரிந்துரை செய்யுங்கள். உங்களுக்கு புரியும் என நினைக்கிறேன். நான் பாரபட்சமில்லாமல் என்னுடைய குறிப்பை எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன். எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். மனசுக்குள் சரியான பண பேயாக இருக்கிறானே என மனசுக்குள் நினைத்தார். பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறீர்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டாமா? யோசித்து செய்யுங்க என்றார். அரசாங்க விதிகளுக்கு நான் எதிராக எதுவும் செய்ய முடியாது. நாமெல்லாம் எதற்கு இருக்கோம்? உங்களை சிபாரிசு எழுதி அனுப்புங்கள். பணம் இருந்தால் 10ம் செய்யலாம். ஊரோடு ஒத்துவாள் என்பதை மறந்துவிட வேண்டாம். சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க விருப்பம். புன்னகையுடன் சொன்னாலும், நான் இவ்வளவு கெஞ்சி கேட்கிறேன், இவன் கொஞ்சம் கூட மசியவில்லையே என்று மனசுக்குள் நினைத்தார். எனக்கு எது நியாயமாக படுகிறதோ அதைத்தான் பரிந்துரைக்க விரும்புகிறேன். மேனேஜர் கையை உதறினார். வேகமாக நீங்கள் எப்படியோ போங்க. கோபமாக உரக்க குரலில் கத்தினார். கோப்பை முழுவதும் பார்த்துவிட்டு விரைவில் உங்களுக்கு அனுப்புகிறேன். ரகுராமன் இருக்கைக்கு வந்துவிட்டார். அரசாங்க விதிப்படி அவர் ராபர்ட் கம்பெனிக்கு சிபாரிசு செய்வதில் சிக்கல் இருக்கிறது. மேலதிகாரி அவரிடமிருந்து சிபாரிசை எதிர்பார்க்கிறாரோ? இருதலை கொல்லி எறும்பு போல் அவர் விதி பிழுங்கியது. ரகுராமன் மனசு மிகவும் சங்கடப்பட்டு கொண்டிருந்தது. அவருக்கு மன உளைச்சல் அதிகமாய் இருந்தது. என்ன ஆனாலும் தன் கொள்கையில் இருந்து தவறக்கூடாது, நேர்மை தவறக்கூடாது என்று உறுதி செய்தார். மேனேஜர் சொன்னபடி அவர் பரிந்துரைக்கவில்லை. தலைவலி அதிகமாக இருந்ததால் மேனேஜரிடம் கோப்புகளை கொடுத்துவிட்டு 4 மணிக்கே வீட்டிற்கு சென்று விட்டார். வீட்டுக்கு வந்ததிலிருந்து அவர் முகம் வாடி இருப்பதை கண்ட பத்மா
அலுவலகத்தில் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? உங்கள் மனசுமையை என்னிடம் சொல்லி குறைத்து கொள்ளலாமே என்று மெல்லிய குரலில் கேட்டாள். மேனேஜர் முத்துசாமியால் பிரச்சனை. நீங்க அவரோடு ஒத்து போங்களேன், நாம் நல்லா இருக்கலாம் அல்லவா? மனைவியை முறைத்தார். எதிர் வீட்டு தனசேகரன் மனைவியை பார்த்து பணம் வாங்குவது தவறில்லை என்று அவளும் நினைக்கிறாளே என்று அவருக்கு கோபம். என்னுடைய கொள்கையிலிருந்து நான் ஒருபோதும் மாற மாட்டேன். நேர்மை கடைபிடிப்பதில் தடை வந்தால் என் வேலையை கூட விட்டு விடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எதையும் நன்கு யோசித்து முடிவு செய்யுங்கள். வேலையை விட்டுவிட்டு நடுத்தெருவில் போய் நிற்க வேண்டும். என்னை மறந்து விட வேண்டாம். நீங்கள் எது செய்தாலும் எனக்கு சம்மதம்தான் என்று பத்மா கூறினாள். அன்று இரவு அவர் வெகு நேரமாக யோசனை செய்தார். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார். உடனே ஒரு காகிதத்தையும் பேனாவையும் எடுத்தார். கடிதத்தில் ராஜினாமாவை எழுதி கையெழுத்திட்டார். 2 மாதங்களுக்கு பிறகு அன்று இரவு தான் நிம்மதியாக உறங்கினார். பத்மா வெகு நேரமாக தூங்கவில்லை. கணவரின் ராஜினாமா பற்றி சிந்தனை செய்து கொண்டிருந்தாள். பொழுது விடிந்தது. ரகுராமன் காபியை பருகினார். வாய் பித்தா பிறை சூடி என்று மெதுவாக ராகம் போட்டது. செய்தித்தாளை படித்து கொண்டிருக்கும் போது ஒரு செய்தி அவரை திடுக்கிட வைத்தது. பத்மா, இங்க வா, இதை கேள் என்று உணர்ச்சி வசப்பட்டு கத்தினார். பத்மா உடனே அருகில் வந்தாள். லஞ்ச புகாரில் அதிகாரி கைது என்று உறக்க படித்தார். மேலும் தொடர்ந்தார். சைதாப்பேட்டையைச் சேர்ந்த வைத்தியநாதன் என்பவர் தனது கட்டிடம் கட்ட ஒப்புதல் பெறுவதற்காக அதிகாரி முத்துசாமியை அணுகினார். அவர் ஒப்புதலுக்காக ரூ. 80,000 கேட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து வைத்தியநாதன் சென்னை லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார். போலீசார் யோசனைப்படி நேற்று அரசு அலுவலகம் சென்ற வைத்தியநாதன் முத்துசாமியிடம் ரசாயனம் தடவிய ரூ. 80,000க்கான நோட்டை கொடுத்தார். அப்போது அருகில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக முத்துசாமியை பிடித்தனர். அவரது அலுவலகத்தில் வைத்து 1 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடைபெற்றது. வருத்தத்துடன், அடடா, இப்படி ஆகிவிட்டதே என்றார். மீண்டும் அந்த செய்தியை மனசுக்குள் படித்தார். தான் எழுதி வைத்திருந்த ராஜினாமா கடிதத்தை கிழித்து போட்டார். நான் அலுவலகம் போகிறேன், உணவை எடுத்து வை என்றார். பத்மாவுக்கு மிக்க மகிழ்ச்சி. நல்ல காலம் அவர் வேலையை விட்டுவிடவில்லை. வைர நெக்லஸ் வாங்கிவிடலாம் என்று நினைத்தாள். நீங்க அலுவலகம் போங்க, எனக்கு எப்படியாவது வைர நெக்லஸ் வாங்கி கொடுங்கள் என்றாள். மனைவி அல்லது மேலதிகாரி யார் வற்புறுத்தினாலும் லஞ்சம் வாங்கக்கூடாது என்று உறுதியாக இருந்தார். இருக்கிறதை வைத்து நிம்மதியாய் இருப்போம் என்று சொல்லிவிட்டு அலுவலகம் கிளம்பினார். அலுவலகத்தில் அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அவரை மேனேஜராக பொறுப்பேற்க சொல்லி உத்தரவு வந்தது. நேற்று இரவு வேலையை ராஜினாமா செய்துவிடலாம் என்ற மனநிலையில் இருந்தோம். இன்று பதவி உயர்வு வந்திருக்கிறது. எல்லாம் அவன் திருவிளையாடல் என்று எண்ணினார். ராபர்ட் கம்பெனியிலிருந்து அபிநயா என்னும் பெண் அவரை பார்க்க வந்திருந்தார். நல்ல உயரம், சிவந்த நிறம், பார்ப்பவரை வசீகரிக்கும் கட்டான உடல், நீல சுடிதார் போட்டிருந்தாள். வாராத கூந்தல் மார்பின் மேல் படர்ந்து மாராப்பு வேலையை செய்தது. உதட்டில் சிவப்பு வண்ணத்தை பூசி கருப்பு கண்ணாடி அணிந்து நவநாகரிகம் அங்கத்தால் தோற்றமளித்தாள். சார், என் பெயர் அபிநயா. ராபர்ட் கம்பெனியில் PROவாக இருக்கிறேன். நீங்கள் மேனேஜர் ஆனதில் என் வாழ்த்துக்கள். எங்கள் கம்பெனி பையிலை பார்த்து கட்டிடம் கட்ட அனுமதி கொடுங்கள். நீங்க எதிர்பார்ப்பது எல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று குலைத்தாள். நான் பையிலை பார்த்துவிட்டு தான் சொல்ல வேண்டும். விவரம் ஏதாவது தேவை என்றால் தொடர்பு கொள்கிறேன் என்று பிடி கொடுக்காமல் பேசினார். எல்லா ஆண்களும் அழகுக்கு அடிமை இல்லை, அதற்கு விதிவிலக்கு உண்டு. நான் வீசிய தூண்டிலில் மீன் சிக்கவில்லை என்பது அபிநயாவுக்கு புரிந்தது. இது என்னுடைய விசிட்டிங் கார்டு என்று குறுநகையுடன் சொல்லி அவரிடம் ஒரு பளபளக்கும் அட்டையை கொடுத்தாள். நீங்க எப்போது வேண்டுமானாலும் என்னை கூப்பிடலாம் சார் என்று கொஞ்சம் குரலில் கூறிவிட்டு வெளியில் வந்து சோமுவிடம் 200 கொடுத்ததும் அவன் பல்லிழித்தான். சார் வீடு எங்கே இருக்குது என்று கேட்டாள். அவன் உடனே, சார் மாம்பழத்தில் ஜெய்சங்கர் தெருவில் இருக்கிறார், சாய்பாபா கோவிலுக்கு எதிர் பிளாட், முதல் மாடி என்று அவர் வீட்டு முகவரியை சொன்னான். கொஞ்சம் விட்டால் அவனே அவளை அழைத்து கொண்டு போய் விட்டு இருப்பான் போல் இருந்தது. தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து காரை எடுத்து மாம்பழத்தை நோக்கி சென்றாள். அவளுக்கு ரகுராமனின் வீட்டை சிரமமில்லாமல் கண்டுபிடித்து விட்டாள். வீட்டில் பத்மா மட்டும்தான் இருந்தாள்.
நான் ராபர்ட் கம்பெனியிலிருந்து வருகிறேன். உங்களை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். இது என்னுடைய பரிசு என்று ஒரு கருகமணி மாலையை கொடுத்தாள். அதன் விலை குறைந்தபட்சம் 1000 ரூபாய் இருக்கும். எங்கு தட்டினால் சத்தம் வரும் என்பதை நன்கு அறிந்தவள் அவள். பத்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, உட்காருங்க, காபி குடிக்கிறீங்களா என்று அன்போடு கேட்டாள். அதெல்லாம் வேண்டாம், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். எங்க கம்பெனி ஃபைல் உங்க கணவரின் டேபிள்ல இருக்கிறது. அவர் அனுமதி கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கணவரிடம் பேசி அனுமதி வாங்கி கொடுத்து விட்டால் உங்களுக்கு ஒரு வைர நெக்லஸ் பரிசு கொடுக்கிறேன். நானே உங்களை கடைக்கு அழைத்து செல்கிறேன். உங்களுக்கு பிடித்த மாடலில் நீங்க நகையை வாங்கி கொள்ளுங்கள். யாரிடமும் இதை பற்றி சொல்ல வேண்டாம். இது நமக்குள் இருக்கட்டும் என்றாள். களம் நழுவி பாலில் விழுந்தது போல் இருந்தது பத்மாவுக்கு. எப்படியாவது வைர நெக்லஸ் பரிசாக வாங்கிவிட வேண்டும் என அடம்பிடித்தாள். நான் என் கணவரிடம் கண்டிப்பாக பேசுகிறேன். நான் கிளம்புகிறேன். அப்புறம் அலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன். அபிநயா அங்கிருந்து கிளம்பி விட்டாள். அன்று இரவு பத்மா, எங்க ராபர்ட் கம்பெனிக்கு தானே அனுமதி கொடுக்க போறீங்க என்று கேட்க ரகுராம் கோபத்துடன், என் அலுவலக வேலையில் தலையிடாதே என்று கத்தினார். நீங்க ஒரு அப்பாவி, எல்லோரையும் போல 4 காசு சேர்க்க துப்பில்லை என்று சண்டையை தொடங்கினாள். ஒவ்வொரு லஞ்சம் வாங்கும் ஆணின் பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்பதை நிரூபிப்பது போல இருந்தது அவள் செயல். பத்மா வைர நெக்லஸ் வேண்டுமென முரண்டு பிடித்தாள். அவர் எவ்வளவு சொல்லியும் பத்மா வைர நெக்லஸ் ஆசையை அவள் விட்டு நீங்கவில்லை. யாரும் எதிர்பார்க்காத பேரதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்துவிட்டது. முத்துசாமி சிறையில் இருக்கும்போது அவரது மனைவி மற்றும் மகளை பெரிதும் பாதித்தது. தெருவில் அவர்களால் நடக்க முடியவில்லை. மானம் போய்விட்டது. அதனால் அவரது மனைவி தூக்க மாத்திரை பாலில் போட்டு தானும் அருந்தி தன் மகளுக்கும் கொடுத்ததால் இருவரும் இவ்வுலகை விட்டு மறைந்தனர். இதை அறிந்த முத்துசாமி அதிர்ச்சி அடைந்தார். நான் யாருக்காக பணம் சேர்த்தேனோ அவர்களே மறைந்து விட்டார்கள். என் மனைவி இறப்பிற்கு காரணம் நான் தான் என பிதற்றிக் கொண்டே இருந்தார். மனைவி மகள் இறுதிச் சடங்கை செய்யும் போது துக்கம் தாங்காமல் மாரடைப்பு மரணம் அடைந்தார் ரகுராமன். கூறிய செய்தியை கேட்டு அதிர்ந்த பத்மா, லஞ்சம் வாங்கின முத்துசாமிக்கு கடவுள் தக்க தண்டனையை கொடுத்து விட்டார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை உணர்ந்தேன். லஞ்சம் வாங்கினால் தவறில்லை என்று எண்ணிய என் அறியாமையை முத்துசாமி இறப்பிலிருந்து தெரிந்து கொண்டேன். எல்லோரும் செய்யும் தவறு நீங்கள் செய்யாமல் நேர்மையாக இருந்ததை எண்ணி பெருமைப்படுகிறேன். விலை மதிக்க முடியாத வைரமாக நீங்கள் இருக்கும்போது எனக்கு எதுக்கு வைர நெக்லஸ்? நீ கிடைக்கும் வருமானத்தில் மன நிறைவோடு வாழலாம் என்றால். தீமை காட்டி விலகிடும் தெய்வம் என்ற பாரதியாரின் கவிதை வரி ரகுராமனுக்கு நினைவுக்கு வந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்.